ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழக போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் ரிப்போர்ட்டருக்கான காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழக போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 54 காலி பணியிடங்கள் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்துடன் +2 முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் தமிழில் சுருக்க எழுத்து சான்றிதழ், அதாவது வந்து ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் தட்டச்சு பயிற்சி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2023 அடிப்படையில் 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இட ஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகை உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்முக தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூணு வகையான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது, ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மோட் அப்படின்னா இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த முகவரிக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையத்தில் உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்: த சேர்மன் செலெக்ஷன் கமிட்டி போலீஸ் ஷார்ட் அண்ட் ப்ரூ ஹெட்குவார்ட்டர்ஸ் HQ 2nd floor ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங் டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மயிலாப்பூர் சென்னை 6,04,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024 அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா eservice.tnpolice.gov.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதாவது மேனுவலாக ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டலில் அனுப்பிச்சிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஷார்ட் அண்ட் ப்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SBCID சென்னை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 54 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 36,200லேருந்து 1,14,800 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சிஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 14/3/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு இன் அப்ளிகேஷன் வந்து 15/4/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் அண்டு டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது ஸ்கில் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வில் பி இன்ஃபார்ம்டு லேட்டர் டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் த்ரூ கால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. SC ST SCA வந்து 18லேருந்து 37 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BC BCM MBC DC வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசு. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், அதேமாதிரி ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட் A பார்ட் B தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே சைன் போட்டுட்டு டேட் போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு இந்த
அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டைரெக்டாக போஸ்டரில் அவங்க கொடுத்துருக்கூடிய லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.